அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பார்த்த மாதிரி இன்கம் டேக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஃபைல் பண்ணுறதில்ல நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் வருங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். மார்ச் மாதம் முடிய போகுது. ஸோ இது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு கால்குலேட்டர் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2024 ஃபைனான்ஷியல் இயர் 2024-25. ஸோ 25 இன்னும் முடியலை. இந்த மார்ச் முடிஞ்ச உடனே அது முடிஞ்சிடும். நம்ம ஜூலை 31க்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். அதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த 2024-25க்குள்ளே நிதியாண்டை நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும் டேக்ஸை. ஸோ இது வந்து எல்லாருமே ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, சம்பளம் சம்பாதிச்சாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் தொழில் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு வருமாங்கிறது. அது நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸர் தான் கேட்கணும். மோஸ்ட்லி என்ன கேட்டால் ஃபைல் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது வந்து உங்கள் இன்கம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சத்தை தாண்டுதுன்னா பண்ணிடுது கொஞ்சம் நல்லது. ஏன்னா மினிமம் ஸ்லாபே பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு கீழே தான் வந்து நீல் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 3 லட்சத்தை தாண்டிங்கனாவே 3 இல்லை 4 லட்சத்தை தாண்டிங்கனாவே உங்கள் இன்கம் டேக்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மொத்த இன்கம்மை சொல்கிறேன்னா ஒரே ஒரு இன்கம் இல்லை, மொத்தமாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்சத்தை தாண்டி இன்கம் வருதுன்னா நீங்கள் இன்கம் ஃபைல் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் இந்த இதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக இப்போ போன ஃபெப்ரவரியில் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க 12 லட்சம் வரைக்கும் ₹1 டேக்ஸ் கிடையாதுங்கிறது. அது உண்மையிலே டேக்ஸ் கிடையாது தான். பட் அது எப்படின்னா அது அடுத்த வருஷத்துக்கு வரும். அதாவது ஏப்ரல் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துக்கு தான் 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. இப்போ நாம் இருக்கிறது வந்து போன ஃபெப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா, அதுதான் 7 லட்சத்துக்குள்ளது. ஸோ இந்த 7 லட்சத்துக்குள்ளே நம்ம வருமானம் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த டேக்ஸும் வராது. இது போன பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. இதை தான் நம்ம இப்போ மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை 31க்குள்ளே ஃபைல் பண்ணிடணும். ஸோ அது எப்படி ஃபைல் பண்ணோம், நம்ம ஃபைல் பண்ணுறதில்ல எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு டேக்ஸ் வருமா வராதான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுமாதிரி நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணுமான்னு கேட்குறீங்க. இதில் நீங்கள் ரெண்டுலேயுமே பார்க்கலாம். ரெண்டுலேயுமே நில் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும், போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் நில் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லட்சத்துக்கு மேலே நம்மளுக்கு டேக்ஸ் அதிகமாகுதுன்னா வருமானம் இருக்குன்னா ஃபைல் பண்ணுறது உத்தமம். ஸோ இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் எங்கே இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 12 லட்சத்துக்கு எப்படி டேக்ஸ் வராது அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நிறைய நண்பர்கள் தவறாகவும் சொல்லியிருந்தாங்க, சில பேர் சரின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்னது. நான் வந்து இந்த கால்குலேட்டரை பார்த்து தான் சொன்னேன். ஸோ இது வந்து இதே கால்குலேட்டர் தான். இது இப்போ 7 லட்சம் இருக்குங்கிறத அப்போ 12 லட்சமாக மாற்றுறாங்க. அடுத்த வருஷம் 12 லட்சமாக மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேமாக தான் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் போன காணொலியில் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி மார்ச் மாதம் இன்னும் முடியலை. இங்கே இதுக்குள்ளே வந்து உங்கள் டேக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். லாஸ் இருந்தால் அதை புக் பண்ணி உங்கள் டேக்ஸ் கேட்ட வேண்டியதை குறைக்கலாம். அதுக்கு வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்க விருப்பம் தான் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கால்குலேட்டர் எப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுளில் இது முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டமில் இல்லைனா லேப்டாப்பில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு டெஸ்க்டாப்பில், மற்றபடி நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்காது. ஸோ உங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரது நம்ம கவர்மெண்ட்டோட போர்ட்டல் தான் வரும். ஸோ இந்த கால்குலேட்டரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போர்ட்டலில் தான் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். ஸோ இதே வெப்சைட்டில் இந்த குயிக் லிங்க்ஸ்ன்னு இருக்குது. இது கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி 2 இது வரும். ஒன்று பேசிக் கால்குலேட்டர், இன்னும் வந்து அட்வான்ஸ் கால்குலேட்டர். பேசிக்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் பெருசாக டீட்டெயிலாம் கேட்காது. இந்த பேசிக்கில் என்னென்னா முதல் டீட்டெயில் கேட்கும். ரெசிடென்ஷியலாக 60 வயசு கீழே 60 வயசுக்கு மேலேயா, இண்டிவிஜுவலாக. அதுமாரி அசஸ்மெண்ட் இயரை வந்து நம்ம 2025-26 செட் பண்ணோம். ஏன்னா நம்ம இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணுறோம்ல, நம்ம மார்ச்சுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணும்போது 25ஆவது வருஷம் அது. ஸோ 25-26 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பேசிக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ஆனுவல் இன்கம் வந்துச்சு அதில் வந்து ஒரு 50,000 கழிச்சிக்கோங்க. 50,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு. சப்போஸ் 5 லட்சத்துக்கு 50,000 வந்துச்சுன்னா 50,000 கழிச்சிட்டு 5 லட்சம்னு இதில் போடுங்க. டோட்டல் இன்கம் 5 லட்சம். அதுமாரி டோட்டல் டிடக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ டிடக்ஷன் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் போடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,50,000 போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டிங்கன்னா இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு காட்டும். ஓல்டு ரெஜிமில் 33,800 காட்டுது, நியூ ரெஜிமில் 36,200 காட்டுது. ஸோ இதில் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும் நம்மளுக்கு நியூ ரெஜிம் தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சின்ன கம்பாரிஷன் தான். பட் இது கரெக்டாக இருக்காது. இது வந்து பேசிக்காக இருக்கும். இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு பேசிக்காக இருக்குது. ஸோ இது அவ்வளோ நல்லது இல்லை. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்வான்ஸில் கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி 2 ஆப்ஷன் கிடைக்கும். டைப் ஆஃப் ஐடிஆர் அப்டேட்டட் ரிட்டர்ன் போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் அப்டேட்டட் ரிட்டர்ன் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து அதர் தென் அப்டேட்டட் ரிட்டர்ன் தான் வரும். ஸோ அதே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரைட் சைடில் இருக்கிறத. அடுத்து இப்போ ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து நியூ ரெஜிமில் தான் இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம நியூ ரெஜிம்லேயே பார்க்கலாம்.
நீங்கள் ஓல்டு ரெசியூம் வேணால் கூட மாற்றிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் சொல்ல போகிறது நியூ ரெசியூம் தான். ஸோ நியூ ரெசியூமில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இயரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் 2024 25 தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி 2025 26ன்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் வயசு இதெல்லாம் போட்டுக்கோங்க. 60 வயசு கீழே இருந்தீங்கன்னா 60ன்னு போட்டுக்கோங்க. இல்லை 60க்கு மேலே இருந்தால் 60க்கு மேலே போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து அதே பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப நீளமான பேஜாக இருக்கும். ஸோ அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஹெட்டில் கேட்டிருக்கோம், ஒரு 5 டீட்டெயில் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் சேலரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் கேபிட்டல் கெயின், இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் அதர் சோர்ஸ், இப்படின்னு 5 இது இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில் கொடுக்கணும். இப்போ வந்து சேலரியை இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேலரி இதில் இது பார்த்தீங்களா, இன்கம் அண்டர் த சேலரி. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் எங்கே பண்ணணும், இதில் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஒன் செகண்ட், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நெட் சேலரி இன்கம்னு கேட்கும். மொத்தமாக உங்கள் சேலரி அளவு, அதாவது நீங்கள் ஒரு மாதம் 10,000 சம்பாதிக்கிங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000. ஸோ இதை வந்து இந்த காலமில் 1,20,000 போடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 7,75,000 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போட்ட உடனே இது கீழே பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடும். கட் பண்ணிவிட்டு டோட்டலி உங்களுக்கு இன்கம் வந்து 7 லட்சங்கிற மாதிரி காட்டும். ஏன்னா 75,000 அதை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் மொத்தம் எவ்வளோ இன்கமோ அதை போட்டிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களுக்கு ஏதாவது வாடகை, நிறைய வீடு இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது, அதில் ப்ராப்பர்ட்டிலேருந்து வாடகை வருதுன்னா அதை வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ரெண்ட் ரிசீவ்டுன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிக்கிடும். ஸோ உங்களுக்கு ரெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா விட்டுருங்க, இந்த காலம் விட்டுருங்க, ஒன்றும் அவசியம் இல்லை. தேவையானதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், தேவையில்லாத பிளாங்காக விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் கேபிட்டல் கெயின், இது வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கே யூஸ்ஃபுல் ஆகும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது வந்து உங்கள் புரோக்கர் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இந்த வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், எவ்வளோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் சேலரி, அதர் இன்கம் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு தான் கேள்வி கேட்கும், அந்த கேள்விக்கு வந்து அங்கங்கே பதில் சொல்லிட்டே போங்க. ஆட்டோமேட்டிக்காக அது டேக்ஸை கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இப்போ வந்து கேபிட்டல் கெயின் வந்து எவ்வளோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதில் பார்க்கலாம், மேலே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதர் தென் கவர்டு அண்டர் த செக்ஷன் 111 ஏன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து அன்லிஸ்டட் ஷேரை வந்து சேல் பண்ணி விற்கிறது தான் அந்த செக்ஷனு. ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் லிஸ்டட் ஷேர் தான், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா லிஸ்டட் ஷேர் தான் வாங்கி வைப்பீங்க மோஸ்ட்லி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கவர்டு அண்டர் த செக்ஷன் ஆஃப் 111A taxable at 15%. ஸோ 15% இது வந்து போன ஜூலைலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த 20%. ஸோ இதில் வந்து 2 இதாக காட்டும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒன்று தனியாக காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அது இது தனியாக செப்பரேட்டாக கேட்கும். அதாவது நீங்கள் வந்து 23 ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் லாபம் பார்த்துருந்தீங்க ஷார்ட் டேர்மில் அப்படின்னா அது மேலே என்ட்ரி பண்ணுங்கள். 23 ஜூலைக்கு அப்புறம் 2024க்கு அப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கீழே காலமில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுதான் 2ஆக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த டேக்ஸ் வந்து போன ஜூலை 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15% இருந்துச்சு. அந்த ஜூலை 23க்கு அப்புறம் 20% மாற்றிட்டாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் அப்படி தான் 10% இருந்தது, 12% மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இப்படி ரெண்டுமே தனித்தனியாக கேட்குது. நீங்கள் ரொம்ப நல்லதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அதிகமாக பட்சமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 20%ங்கிறதுலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ப்ராஃபிட் மாதிரி ஒரு 50,000 நான் பொண்ணது இதில் பண்ணேன். ஸோ 50,000ங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலம் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காலமில் மென்ஷன் பண்ணோம் கவர்டு அண்டர் த செக்ஷன் 111A. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 50,000 போட்டிருக்கேன் கீழே. எனக்கு மேலேயும் போடலாம், இல்லை கீழே போடலாம், இங்கேயும் போடலாம், இல்லை இங்கேயும் போடலாம். நான் எது கீழே போட்டிருக்கேன்னா, மேலே போட்டிங்கன்னா அது 15% காட்டும், கீழே போட்டால் அது வந்து 20%ல் வரும். ஸோ நம்ம 20% ஒரு 5% அதிகமாகவே போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம டேக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து 20%ல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 இதாக காட்டும். கவர்டு அண்டர் த செக்ஷன் ஆஃப் 112Aன்னு காட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த காலமில் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இது வேணால் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலமில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கீழே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சார்ஜ்டு டு டேக்ஸ் 12.5% கவர் அண்டர் த செக்ஷன் 112A. இந்த இதில் எது கவர் பண்ணியிருக்கோ அதில் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ இதில் வந்து இங்கே 1,25,000 போட்டிருக்கேன் சாம்பிளுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்துச்சோ அது தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது வந்து 4 காலமாக பிரித்து தான் கேட்கும். இது எதுக்கு இப்படி 4 காலமாக பிரித்து கேட்குதுன்னா, நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கெலாம் அது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோம். அதுக்காண்டி தான் இப்போ தனித்தனியாக பிரித்து கேட்குறாங்க.
ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முதல்லே போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்தே வந்துடும். ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக இருக்கும். இதில் காட்டுற டேக்ஸை விட உங்களுக்கு கம்மியாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே போட்டுருங்க. ஸோ இது வந்து 4 காலமாக எதுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா டேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து நம்ம இதில் இன்கம் டேக்ஸில் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ்னு பே பண்ணுற ஒரு ஸ்கீம் இருக்குது. பட் நம்ம யாரும் அதிகமாக பே பண்ணுறதில்ல, பெரிய பெரிய பணக்காரங்க தான் பே பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளோ டேக்ஸ் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அந்தந்த மார்ச்சுக்குள்ளே அந்தந்த மாதத்துக்குள்ளே அப்பப்போ சின்னதாக பேமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி பேமெண்ட் பண்ணுறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வராது. நம்ம வந்து வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் டேக்ஸ் பே பண்ண போனோம்னா நம்மளுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதை நான் வீடியோட கடைசியில் காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் மென்ஷன் பண்ண மாதிரி லாங் டைம் கேபிட்டல் கெயின் இருந்துச்சுன்னா இந்த காலத்திலே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்கலாம் 1,25,000 அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணிடுங்க எவ்வளோ லாங் டைம் கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் பண்ணுறத ஹெட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிசம்டிவ் இன்கம் 44 ADன்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் விட்டுருங்க, அது வந்து உங்களுக்கு வராது. அது வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 8% இல்லை 6% வந்து டேர்ன் ஓவரில் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு கீழே அதர் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கும். அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 7 லட்சங்கிறது. ஸோ 70,000ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த காலத்துலேயே மென்ஷன் பண்ணுங்கள். இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2வது காலத்தில் மென்ஷன் பண்ணுங்கள் பிஸ்னஸ். அதாவது நீங்கள் இப்போ சேலரிலாம் இல்லை உங்களுக்கு, இல்லை சேலரியோட சேர்த்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோங்கிறத இதில் மென்ஷன் பண்ணுங்கள். சேலரி பர்சன் தான் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். 2மே இருக்குன்னா 2லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். சேலரிலையும் மென்ஷன் பண்ணுங்கள், பிஸ்னஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இன்கம் அண்டர் த ஹெட் ஆஃப் அதர் இன்கம் அதர் சோர்ஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்கள் சேவிங் பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டு சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு அதை இதில் மென்ஷன் பண்ணி போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்தால் அதை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வின்னிங் லாட்ரி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் லாட்ரியில் ஏதாவது உங்களுக்கு பெரிய லாட்ரி பணம் கிடச்சதுன்னா அதை இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு யாருக்கும் இருக்காது, இருந்தால் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி அதர் இன்கம். இந்த எனி அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவிடெண்ட் இன்கமை மென்ஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்திருக்கும். அது எவ்வளோ டிவிடெண்டுங்கிறத டோட்டலாக கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இதில் இங்கே பேமெண்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் இந்த அதர் இன்கமில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் போட்டு முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம்னா அதே கேல்குலேட் பண்ணி காட்டும். ஸோ இந்த கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்குங்கிறத இது இங்கே காட்டுது உங்களுக்கு. இது நியூ ரெஸ்யூமில் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்க்கலாம் 7,50,000 மொத்தம் கிராஸ் டோட்டல் இன்கம் வந்திருக்கு. அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு 10,400 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி காட்டியிருக்கு நம்ம ஒரு சும்மா போட்டதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு 7 லட்சங்கிறது சேலரி இன்கம்மு, 50,000ங்கிறது கேபிட்டல் கெயின், அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 10,400 அந்த மாதிரி காட்டுது. ஸோ இந்த 10,400 இதோட டேக்ஸ் முடியலை. இந்த 10,400 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட்டும் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த காலம் வந்து அங்கங்கே பிரித்து போட்டிருந்தாங்க. அது வந்து இதுதான். ஸோ இங்கே கீழே பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டேக்ஸ் பே பண்ணுறோம். சாரி, அதனால் இந்த சின்னதாக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் கிட்டத்தட்ட 500 600 கிட்ட இன்ட்ரெஸ்ட்டே வருது. ஸோ அதனால் நம்ம அப்பப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை தவிர்க்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த மேலே இருக்க அந்த கேபிட்டல் கெயின் காலம் வந்து தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்கு நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுங்கிறதுக்காக. ஸோ இதுதான் நீங்கள் இப்படி நீங்கள் டீட்டெயிலாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இங்கே என்னோட சினாரியோ எடுத்திருக்கேன். என்னோடய சேலரி 38,000 வச்சுக்கோங்க. 12 மாதத்துக்கு 4,50,000 ஆச்சு. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இந்த போன வருஷத்தில் ஒரு 50,000 புக் பண்ணியிருக்கேன். இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து எனக்கு லாஸில் இருக்குது. சொல்லப்போனால் என் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் லாஸில் தான் இருக்குது. பட் நான் இது வந்து புக் பண்ண ப்ராஃபிட்டு. நம்ம எது புக் பண்ணுறோமோ அதுதான் நம்ம கணக்கில் காட்டுறோம். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்துட்டு 2 லட்சம் லாஸில் இருக்குது ஆனால் நீங்கள் புக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி அந்த சேல் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டாக்கை சேல் பண்ணிட்டீங்களோ அந்த ப்ராஃபிட் தான் கணக்கில் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ப்ராஃபிட் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன். பட் புக் பண்ணாத ப்ராஃபிட்டு வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட இருக்குது. ஸோ லாஸில் இருக்கேன் என்னமோ. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 50,000 ப்ராஃபிட்டை நான் பண்ணதை. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 50,000, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,06,000 வந்து நான் மொத்தமாக எனக்கு இன்கம் வந்திருக்கு. ஸோ இதில் எந்த ஒரு டிடக்ஷனும் நான் மைனஸ் பண்ணல. ஸோ டிடக்ஷன் மைனஸ் பண்ணாமல் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நியூ ரெஸ்யூமில் என்ன வருது, ஓல்டு ரெஸ்யூமில் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நியூ ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி டிடக்ஷன் வந்து சேலரி இன்கமில் வந்து 75,000 வரைக்கும் டிடக்ஷன் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஓல்டு ரெஸ்யூமில் போனீங்கன்னா உங்கள் சேலரியில் வந்து வெறும் 50,000 தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க.
நியூ ரெசியூமில் 75,000 ரூபா, ஓல்டு ரெசியூம் போனீங்கன்னா 50,000 தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க சேலரிக்கு. இதே உங்களுக்கு ஒன்லி பிஸ்னஸ் இன்கம், சேலரியே கிடையாது, ஒன்லி பிஸ்னஸ் இன்கம்னா எந்த டிடக்ஷனும் கிடையாது. நீங்கள் 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணால் நான் 5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எந்த டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. இது ஒன்லி சேலரிக்கு மட்டும் தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு. மற்றபடி பிஸ்னஸ் இன்கம்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ என் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தாச்சு. நியூ ரெசியூமில் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாம். சேலரி வந்து 4,56,000 ரூபா. ஸோ அது சேலரி. ஸோ அதில் நியூ ரெசியூம் படி 75,000 ரூபா மைனஸ் பண்ணால் 3,81,000 ரூபாங்கிறது என்னோட வந்து சேலரி இன்கம்மு. அப்புறம் கேபிட்டல் கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 50,000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4,31,000 ரூபா. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கிராஸ் டோட்டல் இன்கம் 4,31,000 ரூபா. ஸோ இதுக்கு நியூ டேக்ஸ் ரெசியூம் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,400 ரூபா எனக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வருது. இந்த டேக்ஸ் எதுக்கு இவ்வளோ பே பண்ணுற மாதிரி வருது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொத்தமே இன்கமே 4,31,000 தான். பட் இருந்தாலும் டேக்ஸ் எதுக்கு பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முழுக்க சேலரி இன்கம் கிடையாது. ஒரு 50,000 வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்திருக்கு. அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம் டேக்ஸ் அட் ஸ்பெஷல் ரேட்டு கேபிட்டல் கெயின். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா எனக்கு டேக்ஸ் வந்து அந்த 50,000க்கு 20%. ஸோ கிட்டத்தட்ட 10,000 ரூபா. ஸோ அந்த 10,000 ரூபா தான் இங்கே காட்டுது. ஸோ அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா 10,400 ரூபா. 400 ரூபாங்கிறது அதுக்கு வந்து செஸ்ஸு இன்கம் டேக்ஸ் வந்து செஸ் போடுவாங்க. ஸோ அந்த 400 ரூபா. ஸோ அந்த 10,000க்கு 400 ரூபா 4% வந்து 400 ரூபா. ஸோ 10,400 ரூபா எனக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வருது. என் சேலரிக்கு வந்து எனக்கு 1 ரூபா டேக்ஸ் கிடையாது, அது வந்து ரிபேட்டில் மைனஸ் ஆயிரும். பட் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டலுக்கு எனக்கு வந்து ரிபேட்டில் வந்து மைனஸ் கிடையாது நியூ ரெசியூமில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10,400 ரூபா பே பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதே சேலரி இதே இதுதான் டீட்டெயிலு. நான் ஓல்டு ரெசியூமில் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓல்டு ரெசியூம் படி பார்த்தீங்கன்னா நான் இந்த சேலரி வந்து 4,56,000 ரூபா. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெசியூமில் 50,000 தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க சேலரிக்கு. ஸோ 50,000 மைனஸ் பண்ணால் 4,06,000 ரூபா. ஸோ கேபிட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 50,000 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4,56,000 ரூபா என்னோட டோட்டல் இன்கம்மு. இதுக்கு வந்து ஓல்டு ரெசியூம் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5,512 ரூபா வருது. இந்த கேல்குலேட்டர் படி, இந்த கேல்குலேட்டர் என்ன சொல்லுதோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ 5,512 ரூபா வருது. ஸோ நியூ ரெசியூமில் பார்த்தீங்கன்னா 10,400 ரூபா வந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 5,512 ரூபா வருது. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து ஓல்டு ரெசியூம் தான் பெஸ்ட்டு. நான் ஓல்டு ரெசியூம் பை பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஓல்டு ரெசியூம் நியூ ரெசியூம் மாற்றலாம். அது வந்து சேலரி பர்சனாக இருந்தால் நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓல்டு நியூன்னு மாற்றலாம்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடையாது, இது ஒன்லி பிஸ்னஸ் பர்சன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் ஆப்ஷனு. நீங்கள் அதில் மாற்றிக்கலாம், இல்லை இதில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட இதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கோங்க. பட் சேலரி பர்சனுக்கு அவங்க நினச்ச மாதிரி அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்கலாம். பட் பிஸ்னஸ் பர்சனுக்கு ஒரு தடவை மாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப மாற்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை நியூ ரெசியூமில் போகணும், இல்லை ஓல்டு ரெசியூமில் போகணும். ஸோ அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு உங்கள் ஆடிட்டர் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அதேமாதிரி நம்ம இன்னொரு இதில் போட்டிருப்பேன், தமிழ்லேயே போட்டிருப்பேன். அதேமாதிரி இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எந்த டிடக்ஷனும் பண்ணல. இந்த ஓல்டு ரெசியூமில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5,512 ரூபா காட்டுது. ஸோ நான் 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். பட் இதை கூட நான் கம்மி பண்ணலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஓல்டு ரெசியூமில் வந்து நம்ம டிடக்ஷன் எடுக்கலாம். நியூ ரெசியூம் வந்து உங்களுக்கு எந்த டிடக்ஷனுமே கிடையாது, எந்த கழிவுமே கிடையாது. உங்கள் மொத்த சேலரியை காட்டுறீங்க, டேக்ஸ் வருது, அதை பே பண்ணணும். அதில் நீங்கள் எதுவுமே கழிக்க முடியாது. இன்சூரன்ஸு, டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் மைனஸ் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது இது எதுவுமே மைனஸ் பண்ண முடியாது. ஒன்லி என்பிஎஸ் மட்டும் மைனஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஓல்டு ரெசியூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மைனஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு. அதுமாதிரி என்னோடய ஹவுஸ் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 5,512 ரூபா இதில் காட்டுது. எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமலே 5,012 ரூபா காட்டுது. இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடக்ஷன் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்குல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது எப்படி ஃபைல் பண்ணுங்கிறத நான் மேற்கொண்டு சொல்கிறேன். ஸோ இந்த டிடக்ஷனில் நான் 1,50,000 அந்த பச்சை கலரில் மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. 1,50,000 ரூபா நான் வந்து ஏடிசிசியில் வந்து 1,50,000 நான் டிடக்ஷன் வாங்கலாம். அப்படி நான் டிடக்ஷன் எடுத்தேன்னா, ஏன்னா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன் 1 லட்சம் கிட்ட, ஹவுஸ் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன் 50,000 ரூபா. ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா நான் இதில் வந்து டிடக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 டேக்ஸ், 1 ரூபா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. ஸோ இதே நியூ ரெசியூம் போனோன்னா எனக்கு 10,400 ரூபா டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நான் ஓல்டு ரெசியூம் எடுத்தனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரல. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. உங்களோட சேலரி இன்கம்மு, உங்களோட அதர் இன்கம் இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். ஸோ நீங்கள் ரெண்டுமே கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். இது நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட போனீங்க, ஒரு சிஏட்ட போனீங்கன்னா அவங்களே எல்லாம் கேல்குலேட் பண்ணி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் இவ்வளோ டேக்ஸ் வருது, அதில் அவ்வளோ டேக்ஸ் வருது, நீங்கள் எதில் பே பண்ணுறீங்கன்ட்டு. மோஸ்ட்லி எது உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதை தான் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆடிட்டரை கேட்டுக்கோங்க. இது என்னோட சினியாவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டிடக்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் ஓல்டு ரெசியூம் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சேலரி கம்மியாக இருந்துச்சுன்னா.
நீங்கள் ஓல்டு ரெசியூமில் வந்து நிறைய டிரெக்ஷன் பண்ணலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி நிறைய டிரெக்ஷன் பண்ணலாம். பட் நியூ ரெசியூமில் இந்த டிரெக்ஷன் கிடையாது. ஸோ எது சூட் ஆகுங்கிறத நம்ம ஆடிட்டர் தான் போய் பார்க்கணும். ஸோ இந்த டிரெக்ஷனில் என்னென்ன டிரெக்ஷன்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் கிளைம் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஓரளவுக்கு தான் சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம சேலரியை பொறுத்து மாறுபடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்காது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் மேலே ஒரு 1,50,000 வந்து டிடக்ஷன் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இதில் தான் வாங்கியிருக்கேன். டிடக்ஷன் அண்டர் ஏடிசியில் வந்து டிடக்ஷன் இருக்குது. அதில் என்னென்ன டிடக்ஷன்லாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுஸ் லோனு. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து 1,50,000. ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் லோனு 1,50,000, எல்ஐசியில் ஒரு 50,000, பிபிஎஃப்பில் ஒரு 50,000 சொல்லி ஒரு 2 லட்சம் 3 லட்சம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது அலோவ் பண்ணாது. ஒன்லி 1,50,000 மட்டும்தான் அதில் அலௌடு. அதுக்கு மேலே அலௌடு கிடையாது. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு அலௌட் பண்ணோம். நீங்கள் அது ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே அதில் தான் வரும். ஸோ 1,50,000 தான் நீங்கள் மைனஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு நிறைய பே பண்ணிங்கன்னா நிறைய மைனஸ் பண்ண முடியாது. மொத்த லிமிட்டே பார்த்தீங்கன்னா 1,50,000. அதேமாதிரி கீழே இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடிஷ்னல் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், என்பிஎஸ்க்கு மட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்பிஎஸ்னால் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு, அதில் மட்டும் இன்னும் அதிகமாக டிடக்ஷன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இதில் நீங்கள் வந்து லிமிட்டை அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அதே சொல்லும் இந்த லிமிட்டுக்கு மேலே போட முடியாதுன்னு. ஸோ அந்த லிமிட்டு குறையாக போடலாம். ஸோ இந்த ஏடிசியில் வந்து 1,50,000 மட்டும்தான் லிமிட்டு. மற்ற அந்த கீழே இருக்க நாலுமே பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் தான். ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு அதில் இருந்தால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளைம் ப்ரீமியம், நீங்கள் மெடிக்கல் கிளைமுக்கு ப்ரீமியம் போட்டிருப்பீங்களா, அந்த ப்ரீமியம் வந்து கிளைம் பண்ணலாம். எவ்வளோ லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் தான் லிமிட்டு, அதுக்கு மேலே லிமிட் கிடையாது. அதுமாதிரி ஏடிஜி அதில் பார்த்தீங்கன்னா டொனேஷன், ஏதாவது நீங்கள் டொனேஷனுக்கு ரெஜிஸ்டர் ஃபார்முக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து உங்கள் சேலரியை பொறுத்து மாறுபடும். லிமிட் வந்து மினிமம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் காட்டுது லிமிட்டு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போட முடியாது அதில். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸு. ஸோ லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் மைனஸ் பண்ணலாம். இதோட லிமிட்டு பார்த்திங்கன்னா 50,000 தான், அதுக்கு மேலே பே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கேட்டுறீங்கன்னா அதில் வந்து 50,000 வரைக்கும் மைனஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, இது வந்து என்னென்னு தெரில, அது 10,000 தான் லிமிட்டு. ஸோ அது எனக்கு என்னென்னு தெரில. இது போக வேறு ஏதாவது அதர் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அண்ட் எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா வேணால் நீங்கள் நிறைய வந்து கிளைம் பண்ணலாம். எஜுகேஷன் லோனுக்கு தான் நிறைய அலோவ் பண்ணுறாங்க. மற்ற எந்த லோனுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது அலோவ் பண்ணாது. ஸோ இது மாதிரி இதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு. இதில் உங்களுக்கு எதெல்லாம் வருதோ டிடக்ஷனு அது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு ஓல்டு ரெசியூம்லையும் பாருங்கள், நியூ ரெசியூம்லையும் பாருங்கள், எது உங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா மார்ச் மாதம் முடிய போகுது. சப்போஸ் நீங்கள் எல்லா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா சில லாஸை புக் பண்ணி கூட இந்த டேக்ஸை குறைக்கலாம். அப்படி குறைக்க வழி இருந்தால் குறைச்சிக்கோங்க. அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம், இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டலுக்கு நீங்கள் அடிக்கடி புக் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டலில் புக் பண்ணியிருந்தேன் 50,000. இருந்தாலும் எனக்கு பெருசாக டேக்ஸ் வரல. ஓல்டு ரெசியூமில் போகும்போது 0 டேக்ஸ் வந்துச்சு. பட் இந்த ஓல்டு ரெசியூம் கூட சில நேரம் உங்களுக்கு அதிகமாக போகும். அது எப்படி சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 4,50,000 போட்டிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் 5,50,000 சேலரி வாங்குறீங்க. ஸோ ஓல்டு ரெசியூமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், 5,50,000 நீங்கள் சேலரி வாங்கிட்டு ஓல்டு ரெசியூமில் நீங்கள் போனீங்கன்னா 50,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு, டோட்டலாக 5 லட்சம் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் வந்து 50,000 தான் பண்ணியிருக்கீங்க. பட் உங்கள் சேலரி வந்து 5,50,000. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டலுக்கு 50,000, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,50,000 உங்களுக்கு டோட்டல் இன்கம்மு. ஸோ இந்த டோட்டல் இன்கம்க்கு ஓல்டு ரெசியூம் படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,400 வருது. 23,400 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வருது. இதே நீங்கள் வந்து நியூ ரெசியூமில் போனீங்கன்னா அங்கே 10,400 வரும். ஏன்னா வந்து அங்கே வந்து சேலரி வந்து எவ்வளோ தான் கூடனாலும் பிரச்சனை இல்லை, 7 லட்சம் வரைக்கும் அதில் உங்களுக்கு டேக்ஸ் வராது. ஷார்ட் டைம் கேபிட்டல் எனக்கு வந்து 10%, ஸோ 10,500-400 கிட்ட சொல்லுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5,50,000 நீங்கள் ஓல்டு ரெசியூமில் இருக்கீங்க, சேலரி அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு 23,400 கிட்ட வருது. இதில் எந்த விதத்துமே டிடக்ஷன் பண்ணல. ஸோ டிடக்ஷன் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே எக்ஸாம்பிள் தான். இதே 5,50,000. இதே நீங்கள் நியூ ரெசியூமில் போனீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதே 10,400 நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஏன்னா ஒன்லி ஷார்ட் டைம் கேபிட்டலுக்கு மட்டும் தான் டேக்ஸ் வரும் நியூ ரெசியூமில். ஏன்னா நான் சேலரி வந்து 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஒன்லி 10,400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 4 லட்சம் சேலரி வாங்கினாலுமே 10,400 பே பண்ணணும் ஓல்டு நியூ ரெசியூமில். ஏன்னா இங்கே வந்து ஷார்ட் டைம் கேபிட்டலுக்கு எனக்கு வந்து எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால் நியூ ரெசியூம் வந்து சில பேருக்கு சூட் ஆகும், சிலருக்கு சூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் டைம் கேபிட்டலுக்கு புக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து புக் பண்ணி உங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏன்னா உங்கள் சேலரி இன்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாக பே பண்ண வேண்டிய வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.
அவ்வளோவா பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு இல்லை தான். பட் இருந்தாலும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம மகிழ்ச்சி தான். மொத்தத்தில் நீங்கள் வந்து அந்த கால்குலேட்டரில் போய் நீங்களே போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் மட்டும் பாருங்கள். மேற்கொண்டு ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பார்த்துருந்தா நன்றி, பார்க்காட்டாலும் நன்றி தான். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தது மகிழ்ச்சி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையும் எந்த ஒரு சேனல்லையுமே இது மாதிரி நம்ம இன்கம் டேக்ஸில் இருக்க கால்குலேட்டரை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தெரில. வேறு யாரும் சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சேனலில் பார்த்துன்னு. ஸோ நானும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்னால் தெளிவாக விளக்கம் சொல்கிறது இவ்வளோ தான் முடியும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் நம்ம ஷேர் மார்க்கெட் நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.